Hello friends, welcome to Radhima Kitchen. Stay home, stay safe. கைகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக வீட்லேயே இருங்க. இன்றைக்கி வந்து நான் லஞ்ச்லேருந்து எடுக்கிறேன். ஆனால் ரெசிபி எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே நான் ஆல்ரெடி சமைச்சாச்சு. ஜஸ்ட்டு என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 3 விதமான ரைஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸில் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் அண்டு கோகனட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ், எல்லாமே தனித்தனியாக தாளித்து நான் பண்ணியிருக்கேன். கூட வந்து சூப்பரான பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கேன், ஃப்ரை மாதிரி சும்மா அப்படியே பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மசால் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கே சூப்பராக இருக்கும். இதில் மசால் வடை வேறு இன்னும் கலக்கலாக இருக்குங்க. ஸோ காய்கறியெல்லாம் போட்டு பெருசாக எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வ்ளாகில் வந்து நீங்கள் ஒரு சாக்லேட் பிரெட் ரெசிபி பார்க்க போகிறீங்க. ஈவினிங் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை நான் பார்க்குறேன். டைமில் ஒரு பேக்கிங் ரெசிபி போடலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எது பண்ணாலும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு சாக்லேட் பிரெட்டு பார்க்க போகிறோம். கேக் பார்த்துருப்பீங்க, அதே சாக்லேட்டு அந்த கொக்கோ பவுடரெல்லாம் வச்சு நம்ம பிரெட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரெட்டுக்கு வந்து ஈஸ்டெல்லாம் வச்சு பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை வச்சு நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கை காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. 1 கப்புக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் கிரானுலேட்டட் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக ஒரு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 கப்புக்கு பட்டர், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், அமுக்குனா வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டுற மாதிரி அமுங்கணும், அந்த மாதிரி. அண்டு எக்கு 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 1/2 கப்புக்கு நான் அளந்து வச்சுருக்கேன். அப்புறம் பால் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு எடுத்துக்கணும். மைதா வந்து 3/4 கப்புக்கு எடுத்துக்கணும். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். அப்புறம் சால்ட் 1/2 டீஸ்பூன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூனுக்கு சும்மா வாசனைக்காக சேர்க்குறோம், அதுக்காண்டி. அண்ட் இந்த சாக்லேட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நான் உடச்சி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாக்லேட்ஸ் நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அந்த மாவில் இன்பிட்வீன் நம்ம தூவ போகிறோம். ஸோ இன்பிட்வீன் நம்மளுக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியை வந்து குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. இதை நம்ம இந்த மிக்சிங் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவனை 350 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண போட்டுருங்க. நானும் போட்டுறேன். இப்போ நம்ம மிக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பட்டரை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஸ்பூனில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பசங்களுக்கு வந்து கேக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ப்ரெட்டுனாலும் சாப்பிடுவாங்க இல்லையா. இப்போது அதில் வந்து அடுத்தது என்ன சேர்த்துக்கிறோம்னா, பட்டரோட சேர்த்து சுகரை சேர்த்துக்கிறோம். சுகரை சேர்த்துட்டு கொஞ்சம் அங்கங்கே இதாக இருக்குது, நான் அதை உடச்சி விட்டுறேன். நம்ம ட்ரை சேர்க்கும் போது ஜல்லிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நம்ம பீட்டரால் பீட் பண்ணிக்கலாங்க. ஸ்லோவாக வச்சு பீட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா லைட்டாக வந்து இதாக இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இதில் எக்கையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போது சுகரும் பட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உதிரி உதிரியாக வந்து நல்லா இதாகிடுச்சு. ஸோ எக்கை போட்டுட்டு பீட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 எக்கையும் உடச்சி விட்ருங்க. இப்போ அடிச்சுக்கலாம்.
பாத்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நமக்கு வந்து எக்கு, சுகரு, அந்த பட்டர் எல்லாம் நல்லா கம்பைன் ஆனா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாதுங்க. நம்ம ஸ்பாக்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சல்லிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு சல்லடையில ஃபர்ஸ்ட் வந்து மைதாவை சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து அடுத்தது கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் சோடா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த பட்டர் எக் மிக்சரோட நல்லா கலந்துக்கோங்க. இது கலக்கும் போது இன்பிட்வீன் நம்ம மில்க் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க்கும் இது நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணிலா எசன்ஸ் சும்மா லைட்டா சேர்த்துக்கோங்க, ஒரு வாசனைக்காக தான். சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஆல்மண்ட் எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வச்சிருக்கேன், பட் எனக்கு வந்து சரி இந்த வெண்ணிலாவை சேர்த்துருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்த்து பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பாக்சுலாவே போதுமானது, பீட்டர் எதுவும் தேவையில்லை. இது கூட இன் பிட்வீன் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்த பாலை கிராஜுவலாக ஆட் பண்ணுங்க, கண்டினியூஸாக மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இன்கேஸ் நம்மளுக்கு ரொம்ப வந்து தண்ணியாக போனால் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா தரோவா கலந்தாச்சுங்க. உள்ள வந்து எந்த வித ஒரு கட்டி இல்லாமல் பாருங்க நீட்டாக கலந்தாச்சு. நான் வந்து எல்லா பாலையும் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸ் ஆகட்டும், நட்ஸ் ஆகட்டும், எது வேணுமோ அதை ஆட் பண்ணுற டைம்ங்க. இந்த டைமில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த சாக்லேட்ஸ் உடச்சி வச்சிருக்கிறத உள்ள சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சத்தை வந்து நான் டாப்பிங்கில் சேர்த்துக்க போகிறேன். மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு டின்னில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு அந்த டின்னை காமிச்சிடுறேன். அது என்ன டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் டின்னு. இந்த டின் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.3 × 2.3 இன்ச்சஸ் டின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றியாச்சுங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு பவுல்ல இருந்து. இப்போ இதை வந்து ஒரு 4 இருந்து 5 வாட்டி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இன்கேஸ் கீழே அங்கங்க வந்து அது வந்து ஃபுல்லா வந்து சமமா இல்லாம போகும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா மீதி இருக்கிற சாக்லேட்டை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. இப்ப பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணவும் இப்ப என்ன பண்ண போறோம்னா ஓவன்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40 இருந்து 40 கூட கிடையாதுங்க, ஒரு 50 to 60 வரைக்கும் 60 மினிட்ஸ்க்கு வரைக்கும் நல்லா வந்து பேக் பண்ணி எடுக்கணும். நீங்க அந்த 60 கிட்ட டச் ஆகும்போது என்ன பண்ணுங்க, டூத் பிக்கை விட்டு பாருங்க, ஓபன் பண்ணி கிளியரா வந்துச்சுன்னா எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கிளியரா வந்தா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அங்கங்க ஸ்டிக் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஆகணும்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆயிடுச்சுங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா டைமே வைக்கலைங்க. எவ்வளோ அழகா நல்ல பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. அப்படியே கிராக் எல்லாம் விட்டு சூப்பராக வந்திருக்குங்க. அண்ட் உங்களுக்கு டூத் பிக் விட்டும் காமிச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி உள்ள விட்டு பார்த்துறேன். எண்டு வரைக்கும் இப்படி விட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளியரா வரணுங்க. இன்னொன்று கூட விட்டு பார்க்குறேன் பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கிளியரா வரணும். அப்படி வரலன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து கூல் டவுன் ஆகட்டுங்க. ஆனா செம சாஃப்டா இருக்குங்க. இங்க பாருங்க, அமுக்கும் போது எவ்வளவு வந்து இதுவா இருக்குன்னு. என்னமோ தெரியலைங்க, எனக்கு இந்த சாக்லேட்ல என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நல்லா வந்து கூல் டவுன் ஆகட்டுங்க. ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இந்த டின்னுல இருந்து எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் டின்னுல இருந்து எடுத்துட்டேன். பிரெட் டின்ல இருந்து சூப்பரா வந்திருக்குங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம்.
தெரிஞ்சு லைட்டாக இந்த உதிரும் போது அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குங்க. எனக்கு உதிர்றதை எடுத்து சாப்பிட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாவ், நான் 2 பீஸ் பண்ணுறேன் பாருங்க. கட் பண்ணும் போதே வந்து எனக்கு உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. முழுசா இருக்கிறத காமிக்கிறேன் எடுத்து. வாவ், உள்ள பாருங்க அந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. செம்மையா வந்திருக்குங்க, சான்ஸே இல்லை. எனக்கு வந்து வெயிட் பண்ணவே முடியல, எப்போ வெட்டி சாப்பிடுவேங்கிற ஒரு இதாயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு இப்போ 2வதா வெட்டணும் இல்லையா, பாருங்க. இந்த பீஸை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். வாயில வச்சாலே அவ்வளோ சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் இன் பிட்வீன் வருதுங்க. வெட்டினதை வந்து நான் இன்னொரு ட்ரேல மாத்திட்டேங்க. ஏன்னா எனக்கு வந்து நைட் ஆயிடுச்சா, ஸோ கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால நான் இந்த ஒயிட் பிளேட்ல மாத்திருக்கேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு போனதை ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குன்ட்டாரு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த சாக்லேட்டோட நல்ல அந்த மெல்ட்டிங்கா வரும்போது அருமையா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இதை வீட்டில் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு பண்ண அந்த சாக்லேட் பிரெட் ரெசிபி கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 ஸ்லைஸை பிளேட்ல வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து நான் கீழே போட்ட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் உங்களை வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய், see you.